Taste the Daily. சென்னை தியாகராய நகரில் உள்ள பார்த்தசாரதிபுரம் தெரு சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து விபத்தில் சிக்குவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பள்ளி வாகனங்கள் மற்றும் சைக்கிள் பயன்படுத்தும் மாணவ மாணவியர் உட்பட பலரும் சேதமடைந்த சாலையை கடந்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் அப்பகுதி மக்கள் இந்த சாலையை விரைவாக சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்களின் உயிரோடு விளையாடி வரும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு சிங்கார சென்னை 2.0 திட்டப்பணிகள் முடிந்துவிட்டது என விளம்பரம் செய்வதில் மட்டும் எந்த குறையும் வைக்காமல் செயல்பட்டு வருகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் தனித் தேர்வர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தனித் தேர்வர்கள் கல்வி மாவட்டம் வாரியாக அரசு சேவை மையங்களில் நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 17ஆம் தேதிக்குள் தேர்வு கட்டணம் செலுத்தி பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கும் போது வழங்கப்படும் ஒப்புகைச் சீட்டின் மூலம் தங்கள் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அரசு தேர்வுகள் இயக்ககத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.